Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி சிம்பிள் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் நெக் டிசைன் வந்து எப்படி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் கூட. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் கட் பண்ண போகிறோம். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 16 இன்ச் எடுத்திருக்கேன். ப்ளவுஸோட டோட்டல் ஹைட் 16 இன்ச். அதோட டோட்டல் விட்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 11 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். இந்த அளவில் பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து டபுள் ஃபோல்டில் சிங்கிள் ஃபோல்டில் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நெக்கோட விட்த் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸோட நெக்கோட விட்த் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாடல் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ்னால நம்ம வந்து 3 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். நெக்கோட விட்த் வந்து நான் வந்து 3 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து பேட்ச் ஒர்க் மாடலுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஷோல்டரோட விட்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட விட்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸோட ஷோல்டருங்கும் போது நமக்கு கம்மியாக தான் வரும். அதனால் நான் வந்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து நெக்கோட ஹைட் வந்து மார்க் பண்ணலாம். நெக்கோட ஹைட் வந்து நான் வந்து எவ்வளோ இன்ச் வந்து மார்க் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்மளோட ஒரு 34, 36 சைஸ் உள்ளவங்களுக்கு 34, 38, 36 அந்த அளவு உள்ளவங்களுக்கு வந்து 9 இன்ச் வந்து நெக்கோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது உயரம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு இது நம்ம வந்து கரெக்டாக அந்த 9 இன்ச் நெக்கோட அளவு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நெக்கோட ஹைட் வந்து அதாவது உயரம் வந்து மார்க் பண்ணிட்டோம். இது நம்ம வந்து ஆம்கோல் அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் அளவு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு இது நம்ம வந்து இந்த அளவு கரெக்டாக வர்ற மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கைக்குழி அளவு வந்து ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆம்கோல் அளவு வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து சென்டரில் வந்து கைக்குழி அளவு மார்க் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ இன்ச் விட்டுருந்தோமோ அந்த அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கைக்குழி அளவு வந்து மார்க் பண்ணலாம். கைக்குழி அளவு 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸஸ் ஸ்டிச்சிங் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் நம்ம வந்து கைக்குழி அளவு வந்து மார்க் பண்ணோம். அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவில் கைக்குழி அளவு வந்து கிடைக்கும். அதுதான் நான் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்த அளவு வந்து மார்க் பண்ணது. இன்னும் வந்து ஷோல்டர் சரிவு மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் சரிவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி சரிவாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பேக் நெக்குக்கு வந்து பேட்ச் ஒர்க் மாடல் வந்து ட்ரா பண்ணணும். நான் வந்து நெக் விட்த் எவ்வளோ இருக்கோ அதே அளவுலேயே கீழ்ப்பக்கம் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து மார்க் பண்ணி எடுக்க போகிறேன். 3 இன்ச் அளவு விட்த் எடுத்துருந்தோம். அதே 3 இன்ச் அளவுலேயே மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கலாம். நம்மளோட நெக்கோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு. அதுக்கு கீழ்ப்பக்கம் இருக்க ஃபுல் கிளாத்துமே நான் வந்து பேட்ச் ஒர்க்குக்கு எடுக்க போகிறேன். அந்த நெக்கோட விட்லேருந்து கீழ்ப்பக்கம் ஃபுல்லாகவே நான் வந்து பேட்ச் ஒர்க்குக்காக யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து கரெக்டாக அந்த அளவு ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டேன். இனி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நேராகவே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 3 இன்ச் அளவில் கட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் அந்த பேட்ச் ஒர்க்குள்ள பீஸ் மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட பேட்ச் ஒர்க் பீஸு. பேட்ச் ஒர்க். இனி நம்ம வந்து 2 பக்கமுமே எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து விடணும். ஸ்டிச் பண்ணும்போது இதே அளவில் இன்னொரு மடங்குக்கு பெருசாக தான் நம்ம வந்து கிளாத் எடுக்கணும். அதை நான் வந்து காமிக்கிறேன். இனி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்க அளவில் கட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த அளவில் தான் நம்ம வந்து பேக் பீஸோட ப்ளவுஸ் கிளாத் வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து இந்த பேப்பர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இந்த அளவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தால் போதும். பேக் நெக் ப்ளவுஸ்க்கு இந்த அளவில் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாத் வந்து கூடுதலாக நம்ம வந்து இதே போல் இன்னொரு மடங்கு எடுக்கணும். அதை நான் வந்து காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நம்ம வந்து பேப்பர் கிளாத்தில் வந்து பேட்டர்ன் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் கிளாத்லையும் கட் பண்ணிட்டோம் பாருங்கள். பேக் நெக் ப்ளவுஸில்
லைனிங் அளவில் நான் வந்து கரெக்டான அளவில் கட் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்மளோட நல்ல கிளாத்து ப்ளவுஸ் கிளாத் வந்து நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். எல்லா பக்கமே ஒரு 1/2 இன்ச் அளவு கூடுதலாக வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து நம்ம நல்ல கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் சேர்த்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போ நம்ம வந்து பேட்ச் ஒர்க் அளவில் நான் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். சொன்ன மாதிரி தான் இதே அளவில் இன்னொரு மடங்குக்கு அதிகமாக வரணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபோல்டிங்காக பேப்பர் கிளாத் வந்து எடுக்கல, சிங்கிளாக தான் எடுத்துருந்தோம். அதனால் நீங்கள் வந்து சென்டரில் உள்ள அந்த பேட்ச் ஒர்க் வந்து நம்ம கட் பண்ணியிருக்க அளவில் டபுள் மடங்கு வரணும். அந்த அளவில் பேப்பர் எடுத்திருக்கேன். இன்னும் வந்து 2 பக்கம் ஓரத்துலேயும் எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து விடணும். எதுக்கு? நம்மளோட ப்ளவுஸோட பேக் சைடு வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு சைடில் கிளாத் வேணும். அதுக்கு நான் கூடுதலாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து அதுக்கு தேவையான பேப்பர் கேன்வாஸ், லைனிங் கிளாத் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்டர் கிளாத் வர மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பார்டர் சேர்த்தா தான் நமக்கு வந்து சென்டரில் அந்த பேட்ச் ஒர்க் வந்து கரெக்டாக வரும். அதுக்காக 2 பார்டர் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இவ்வளோதான். இனி நம்ம எப்படி நம்மளோட பேட்ச் ஒர்க் மாடல் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட பேக் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து பேக் பீஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத் வந்து நம்மளோட கரெக்டான அளவில் இருக்குது. நம்மளோட ப்ளவுஸ் கிளாத் வந்து நம்ம எக்ஸஸாக கிளாத் வந்து விட்டுருப்போம். அதனால் நம்ம வந்து லைனிங் கிளாத் அளவில் தான் கரெக்டாக வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக ராங் சைடு வந்து கீழ்ப்பக்கம் வர மாதிரி எடுத்துக்கோங்க. ரைட் சைடு வந்து வெளிப்பக்கமாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இனி நம்ம வந்து கரெக்டாக நம்ம லைனிங் கிளாத் அளவுலேயே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த ஓரம் இருக்குது பாருங்கள், லைனிங் கிளாத் ஓரம் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி கரெக்டாக எல்லா பக்கமும் கிளாத் வந்து கரெக்டாக வரணும். அந்த மாதிரி கரெக்டாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸஸாக கிளாத் விட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து எந்த இடமுமே நமக்கு கரெக்டாக இல்லாமல் இருக்காது. எல்லா பக்கமே நமக்கு கிளாத் இருக்கும். பிகினர்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நான் வந்து இன்னொரு பக்கமும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பக்கமுமே இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னொரு பக்கமுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா நம்மளோட ப்ளவுஸ் கிளாத்து. இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். நம்ம லைனிங் கிளாத் அளவுக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த ப்ளவுஸ் கிளாத் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்கும். இனி நம்ம இதில் வந்து மாடல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் அதுக்கு வந்து பார்டர் வந்து எடுத்திருக்கேன். இந்த 2 ஓரத்துலேயும் நம்ம வந்து பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த பார்டரை வந்து கரெக்டாக இந்த நெக்கோட ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு ஓரத்தில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்தாச்சு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம உள் பக்கமாக மடித்து ஸ்டிச் பண்ணணும். அந்த பார்டரோட இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத்தை உள் பக்கமாக மடிச்சுட்டு அந்த பார்டருக்கு மேலே ஓரத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி அந்த பார்டரை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதோட ஓரத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து பார்டர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஓரத்தில் நீங்கள் வந்து பார்டர் வச்சு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் இந்த பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்கணும். பார்டர் வச்சு இதே மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டேன். 2 பக்கமுமே நம்ம வந்து பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து அந்த ஓரத்தில் வந்து பைப்பிங் கிளாத் வச்சு ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு நான் வந்து கோல்டன் கலர் பைப்பிங் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ஸ்ட்ரைட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் வந்து எடுக்கல. ஸ்ட்ரைட் பீஸாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் வேணால் கிராஸ் பீஸும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதோட ஓரத்தில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் வந்து ராங் சைடாக வச்சுக்கோங்க. ராங் சைடாக வச்சுட்டு கிளாத்தோட ஓரத்தில் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து பைப்பிங் கிளாத்தில் இந்த மாதிரி ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து இந்த கிளாத்தை வந்து நம்மளோட ப்ளவுஸ் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். கரெக்டாக நம்ம அந்த பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ண அப்புறம் வந்து அந்த ஓரத்தில் வந்து நமக்கு அந்த வெட்டு பகுதி தெரியும். அந்த இடத்துல இந்த மாதிரி பைப்பிங் கிளாத் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இனி நம்ம வந்து இந்த கிளாத் அப்படியே பைப்பிங் வர மாதிரி மடித்து பேக் சைடாக எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் கிளாத்தோட பேக் சைடாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு பைப்பிங் வந்து கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் வந்து வெளியில் தெரியணுமோ அந்த அளவுக்கு மடிச்சுட்டு மீதி கிளாத்தை உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு மேல் பக்கமாக நம்ம வந்து
ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவில் பைப்பிங் வந்து தெரியணுமோ அந்த அளவில் கரெக்டாக மடித்து பைப்பிங் கிளாத் வந்து பேக் சைடாக எடுத்துட்டு மேல் பக்கம் ஓரத்தில் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். அந்த பைப்பிங் கிளாத்துக்கு மேலே ஸ்டிச்சஸ் படாமல் வெளிப்பக்கமாக படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. பைப்பிங் கிளாத்துக்கு மேலே ஸ்டிச்சஸ் விழுந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கம் ஓரத்துலேயே நம்ம வந்து பைப்பிங் கிளாத் வச்சு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். நெக்கோட ஓரத்தில் இதே சேம் ப்ரொசீஜர்லேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பக்கமும் பைப்பிங் கிளாத் வச்சு பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். 2 நெக் போர்ஷன்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழ்ப்பக்கம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ இன்ச் கொடுத்துருந்தோம்னா 1.5 இன்ச் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்திருந்தேன் ஸ்டிச்சிங்காக. அதாவது கீழ்ப்பக்கம் ஃபோல்டிங்க்கு 1.5 இன்ச்சும் மேல் பக்கம் ஷோல்டர் ஜாயினிங்க்கு 1/2 இன்ச்சுமா நான் 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருந்தேன். அதனால் வந்து கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி நம்ம வந்து மடித்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி 1.5 இன்ச் அளவுக்கு கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ண அளவுக்கு வர்ற மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். மடித்தாச்சு. இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து கரெக்டாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து கீழ்ப்பக்கம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் கீழ்ப்பக்கம் வந்து 1.5 இன்ச் அளவில் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக அந்த மார்க் பண்ணி வச்சுருக்க அந்த அளவில் வர்ற மாதிரி இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து 2 பக்கமுமே பேக் சைடு வந்து கீழ்ப்பக்க உயரம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து பேட்ச் ஒர்க் மாடல் எடுத்துக்கலாம். பேட்ச் ஒர்க் மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸ், லைனிங் கிளாத், அதுக்கப்புறம் நம்மளோட ப்ளவுஸ் கிளாத்தோட பார்டர் இது வந்து எடுத்துருக்கோம். இதில் நம்ம வந்து அந்த ப்ளவுஸ் கிளாத்தோட பார்டர் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். 2 பார்டரும் கரெக்டாக நமக்கு வந்து தெரியணும் சென்டரில். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் பேட்ச் ஒர்க் வந்து அழகாக இருக்கும். அப்போ நமக்கு அந்த பார்டர் ரெண்டுமே கரெக்டாக சென்டரில் வர்ற மாதிரி 2 பார்டரையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். கொடுக்கும்போது நமக்கு அந்த பார்டர் வந்து கரெக்டாக நமக்கு வந்து தெரியும். அதுக்காக இந்த மாதிரி கரெக்டாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு அந்த கரெக்டாக அந்த பார்டர் வந்து ரெண்டுமே கரெக்டாக வர்ற மாதிரி இருக்குது. இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் அதாவது ராங் சைடாக எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வந்து நிறைய கிளாத் எடுத்து தான் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருந்தோம். அதனால் கொஞ்சம் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க. நல்ல பக்கமாக எடுத்துகிட்டு மேல் பக்கம் வந்து ஒரு படிமான தையல் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ இன்னும் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். மேல் பக்கம் வந்து அந்த ஒரு பார்டருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு படிமான தையல் மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்தாச்சு. இனி நம்ம வந்து இதோட மேல் பக்கம் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து பார்டர் வந்து நல்ல பக்கமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதோட மேல் பக்கம் வந்து லைனிங் கிளாத் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இனி நம்ம அதுக்கு மேல் பக்கம் வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. பார்டரோட நல்ல பக்கம் நம்மளை பார்த்துருக்கணும். அதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத் கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே பேப்பர் கேன்வாஸ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து நம்மளோட பேட்ச் ஒர்க் மாடலோட மேல் பக்கமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து பார்டர் வந்து கரெக்டாக மேல் பக்கமாக வர்ற மாதிரி வச்சு நான் வந்து மேல் பக்கம் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்கேன். 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு ஸ்டிச்சஸ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த மாதிரி கிளாத்தை வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளோட பேப்பர் கேன்வாஸும் நம்மளோட லைனிங் கிளாத்தும் பின் பக்கமாக வந்துடும். கிளாத்தோட பின் பக்கமாக வந்துடும். மேல் பக்கம் வந்து நம்மளோட ப்ளவுஸ் கிளாத் பார்டர் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம வந்து மேல் பக்கம் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து டர்ன் பண்ணி எடுத்துட்டோம்ல, மாற்றி எடுத்துட்டோம்ல, அதனால அந்த கிளாத் ஃபுல்லாகவே பின் பக்கமாக இருக்கணும். அதுக்காக மேல் பக்கம் ஸ்டிச்சஸ் கொடுத்தாச்சு. இனி நம்ம வந்து ஓரம் எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். 3 ஓரத்துலேயும் நம்ம லைனிங் கிளாத், பேப்பர் கேன்வாஸ், நம்மளோட ப்ளவுஸ் கிளாத் எல்லாமே கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு ஓரத்தில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா கிளாத்து. நம்மளோட லைனிங் கிளாத்தோட அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம ப்ளவுஸ் கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வந்து மேல் பக்கம் வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம்.
அதுக்கு நாம் வந்து ஏற்கனவே கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த கிளாத் வந்து எடுத்துக்கலாம். கோல்டன் கலர் கிளாத் எடுத்துட்டு அந்த மாடலோட மேல் பக்கம், அந்த பார்டரோட மேல் பக்கம் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதை அப்படியே பேப்பர் கேன்வாஸ் வந்து எடுத்து டர்ன் பண்ணி உள் பக்கமாக மாற்றிக்கோங்க. இந்த பார்டரோட உள் பக்கமாக வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அந்த பைப்பிங் கிளாத்துக்கு மேலே வந்து ஸ்டிச்சஸ் படாமல் நம்ம ப்ளவுஸ் கிளாத்தில் மட்டும் படுற மாதிரி கரெக்டாக அந்த பைப்பிங் கிளாத்தோட ஓரத்தில் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து மேல் பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து அந்த பார்டரோட ஹைட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேட்ச் ஒர்க்கோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச் தான் வரும். நம்ம அந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கட் பண்ண அந்த பேப்பர் அதில் வந்து நமக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும். அதை வேணாலும் நீங்கள் வந்து அளந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 5.5 இன்ச் தான் இருக்குது. அந்த அளவில் நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணணும். கீழ்ப்பக்கம் வந்து கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நான் வந்து அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணியிருக்க அந்த அளவில் இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கலாம். டபுளாக மடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். கீழ்ப்பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட பேட்ச் ஒர்க் மாடல் வந்து ரெடி ஆயாச்சு. இனி நம்ம இதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அதோட சென்டர் போர்ஷன் நமக்கு எப்போவுமே சென்டர் தான் ரொம்பவே முக்கியம். சென்டர் போர்ஷன் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 2 பக்கமும் 3 இன்ச் 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து கரெக்டான அளவு கிடைக்கும். அந்த 3 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம வந்து நம்மளோட ப்ளவுஸ் கிளாத் வச்சு ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். இதே மாதிரி கீழ்ப்பக்கமும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த சென்டரை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 2 பக்கமுமே 3 இன்ச் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துடலாம். இனி நம்ம வந்து நெக்கோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம நெக்கோட ஹைட் வந்து 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிடணும். 9 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மாதிரி தூக்கி வச்சிங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ண அளவில் கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இனி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம ப்ளவுஸ் கிளாத்துக்கு மேலே அந்த பைப்பிங்க்கு மேலே ஸ்டிச்சஸ் பற்றாமல் கரெக்டாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கம் ஓரமும் கரெக்டாக நம்ம வந்து வச்சுக்கணும். கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம மார்க் பண்ண அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம மார்க் பண்ண அளவு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட பேக் சைடு வந்து கரெக்டான அளவில் கிடைக்கும். நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை கரெக்டான அளவில் கிடைக்கும். அதில் கரெக்டாக அளவெல்லாமே மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம வந்து கரெக்டாக 9 இன்ச் நெக் அளவும் நம்மளோட விட்டும் கரெக்டாக நமக்கு வந்து கிடச்சாச்சு. நம்ம இப்போ வந்து நம்மளோட பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே சிம்பிள். இவ்வளோ தான். இனி நம்ம வந்து லேஸ் வேணால் நீங்கள் வந்து லேஸ் யூஸ் பண்ணி இன்னும் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டோன் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லேஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். பிங்க் கலர் லேஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். கரெக்டாக அந்த பார்டரோட எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நான் வந்து பிங்க் கலர் லேஸ் வச்சு ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறேன். அப்போ நமக்கு இன்னும் கிராண்டான லுக் வந்து கிடைக்கும். இதே நீங்கள் வந்து ஸ்டோன் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டோன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த பார்டரோட எண்டில் லேஸ் வச்சுட்டு ஓரத்தில் நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த பார்டரோட எண்டில் வந்து இந்த மாதிரி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த பக்கம் ஓரத்துலையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சென்டர்லேயும் சென்டர் பேட்ச் ஒர்க்லேயும் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்கேன். இனி நம்ம வந்து அந்த சென்டர் பேட்ச் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஏதாவது நீங்கள் வந்து மாடல் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அது கூட கொடுத்துக்கலாம். நம்ம சிம்பிளாக பேட்ச் ஒர்க் மாடல்லாம் இந்த மாதிரி நமக்கு கடையில் கிடைக்கும். இந்த பேட்ச் ஒர்க் கூட யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு ஒரு லுக் வந்து அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி. ஒரு சிம்பிளான ஒரு
பேட்ச் ஒர்க் நெக் டிசைன் வந்து நம்ம வந்து வீட்டிலே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.